வெற்றிவேல் வீரவேல். நான் இப்போ சொல்ல போகிறது அறிவு மற்றும் ஞானம். அறிவுனா என்ன, ஞானம்னா என்ன, ரெண்டும் வேறு வேறையான்னு கேட்டால் ஆமாம், ரெண்டும் வேறு வேறு தான். எப்படின்னா, அறிவுனா பிரித்து பார்க்கறது, வேறுபடுத்தி பார்க்கறது. இப்போ மரம்னு பார்த்தோம்னா மரம்னு இருக்குது, கிளை இருக்குது, இலை இருக்குது, வேர் இருக்குது. இது தனித்தனியாக பார்க்குறோம். ஆனால் ஞானம்ன்றது மொத்தமாக சேர்த்து பார்க்குறது, அது மரம்தான். எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்து பார்க்குறது, 1லேருந்து 100 வரைக்கும் பிரிஞ்சு போகிறது. 100 விதமாக ஒரு கல்லை உடைச்சோம்னா 100 உடச்சிடுறது. ஆனால் அந்த 100 சின்ன கல்லையும் சேர்த்து ஒரு கல்லாக மாற்றுறது தான் ஞானம். இப்போ ஞானம் வேறு, அறிவு வேறு தான். அறிவுன்றது மனதினால் வருவது. ஆனால் ஞானம்ன்றது மனதை அழித்து ஆன்மாவை விழிப்படைய செய்வதின் மூலமாக வருவது தான் ஞானம். இப்போ இது எப்படி பிரித்து பார்க்குறது, சேர்த்து பார்க்குறதுன்னா, பிரித்து பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பிரம்மாவோட தலையிலேருந்து பிறந்தவன் அறிவாளி, நெஞ்சிலேருந்து பிறந்தவன் வீரன். அப்புறம் தொடையிலேருந்து பிறந்தவங்க வியாபாரம் செய்கிறவங்க, கால்லேருந்து பிறந்தவங்க உழைப்பாளி, இப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா தனித்தனியாக இப்படி இருக்கும்போது, இப்போ ஒருத்தர் அறிவாளியாக இருக்கிறவர் வீரமாக இருக்க மாட்டார், அப்படின்னு தானே அர்த்தம். அறிவு தான் அதிகமாக இருக்கும், நிறைய சிந்திப்பாங்க, ஆனால் வீரம் இருக்காது, கோழையாக இருப்பாங்க. அப்புறம் சோம்பேறியாக இருப்பாங்க, உழைப்பாளியாக இருக்க மாட்டாங்க. இப்போ காலில் பிறந்தவங்க தானே உழைப்பாளி. இப்போ தொடையில் பிறந்தவங்க வியாபார நுணுக்கம் தெரிஞ்சவங்க. அப்போ தலையில் பிறந்தவங்களுக்கு வியாபார நுணுக்கம் தெரியாதுன்னு அர்த்தம். அப்போது தலையில் பிறந்தவங்களுக்கு வீரம் இருக்காது, கோழையாக இருப்பாங்க, வியாபார நுணுக்கம் தெரியாது, அவங்க உழைப்பாளி கிடையாது, சோம்பேறிங்க, அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ நெஞ்சில் பிறந்தவங்க வீரம் அதிகமாக இருக்கும், ஆனால் யோசிக்க மாட்டாங்க, முட்டாள்தனமாக இருப்பாங்க. அப்போது காலில், அதாவது உழைப்பாளியாக இருக்க மாட்டாங்க, வீரம் இருக்கும் ஆனால் உழைக்க மாட்டாங்க, சோம்பேறியாக இருப்பாங்க. இப்போ காலில் பிறந்தவங்களுக்கு வீரமும் இருக்காது, அறிவும் இருக்காது, உழைப்பு மட்டும்தான் இருக்கும், இப்படி தானே அர்த்தம். அப்படின்னா மனிதன் என்ன பண்ணணுன்னா, இது எல்லாமே தான் இருக்கணும். கடின உழைப்பும் இருக்கணும், வீரமும் இருக்கணும், அறிவாற்றலும் இருக்கணும். இதுதான் ஞானம். ஒரு மனிதன் பிரித்து இப்படி வச்சுட்டா அவன் அதில் மட்டும்தான் இருக்கான். அப்போ அறிவு இருக்கிறவனுக்கு வீரம் இருக்கிறதில்ல. வீரம் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, மனசு தான் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்போது வீரம் இருந்துச்சுன்னா மனசு விட ஆன்மா தான் வேலை செய்யும். ஆன்மா உடல் முழுவதும் பரவி இருக்கும். அப்போ இப்படி பிரித்து வைக்கிறதால என்ன ஆகும்னா, மனதின் வேலை பிரிக்கிறது, ஆன்மாவின் வேலை ஒன்று சேர்க்கறது. இப்போ ஒருத்தனுக்குள்ளே எத்தனை திறமை இருக்குன்னா, எல்லாமே தான் இருக்கும். அவனே வீரனாக இருப்பான், அவனே கடின உழைப்பாளியாகவும் இருப்பான், அவனே சிறந்த சிந்தனையாளனாகவும் இருப்பான், எல்லாமும் அவனே. அப்படின்னும் போது தான் ஒரு மனிதன் முழுமை அடையிறான். அப்போ ஒன்று தனித்தனியாக பிரிக்கும்போது என்ன ஆகும்னா, பிரித்து அறியறது தவறில்லை, ஆனால் ஒன்று சேர்த்தும் நம்ம புரிஞ்சிக்கிறது நம்மளுடைய கடமை. அப்போ இந்த மாதிரி ஒருத்தனுக்கு அறிவு இருக்குன்னா அவனுக்கு வீரம் இல்லை அப்படின்றதும் போது அவனுக்கு ஞானம் கிடைக்காமலே போயிடும். எந்த ஒருத்தனுக்கு வீரம் இருக்கோ, எந்த ஒருத்தனுக்கு அன்பு இருக்கோ,
அவனுக்கு வீரம் இருக்கும். இப்போ அன்பு தான் ஞானத்தை கொடுக்கும். அன்பு தான் வீரத்தை கொடுக்கும். ஏன்னா அன்பு இதயத்துலேருந்து வர்றது, வீரம் இதயத்துலேருந்து வர்றது. இந்த வீரம் தான் ஞானத்தை கொடுக்கும். அப்போது இந்த அறிவு பிரித்து தெரிஞ்சிக்கும். இந்த ஞானம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒன்றா புரிஞ்சிக்கும். அதுதான் அறிவுக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு மனிதன் என்னன்னா, தலையில் பிறந்தவன், நெஞ்சில் பிறந்தவன், தொடையில் பிறந்தவன், காலில் பிறந்தவன் தனித்தனியாக பிரித்து அவனை முழுமை அடைய விடாமல் தடுப்பது தான் இந்த பிரிவினை. ஒருத்தன் தலையில் பிறந்தவன் அப்படின்னும்போது அவனுக்கு வீரமே இல்லாமல் போயிடுச்சுன்னா அவன் வாழ்க்கையை முழுமையடையாமையே போயிடும். அவன் கடின உழைப்பு என்னன்னு தெரியாமல் போயிடுச்சுன்னா அப்போ அவனுக்கு அவனுக்கு திறமை இல்லாமல் போயிடும். கடின உழைப்பின் மூலமாக தான் அவன் திறமை வெளிப்படும். அப்போ எல்லாமே தான் முக்கியம். ஒரு மனிதன் யாருமே தலையிலேயோ நெஞ்சிலேயோ தொடையிலேயோ கால்லையோ பிறக்கிறதில்ல. அவன் தாயின் வயிற்றில் பிறக்கிறான். முதல் முறை தாயின் வயிற்றில் பிறக்கிறான், பின்பு பூமி தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கிறான் இரண்டாவது முறை. இதுதான் பிறப்பு. முதல் முறை தாயின் வயிற்றிலிருந்து பிறப்பு, இரண்டாம் முறை பூமி தாயின் வயிற்றிலிருந்து பிறப்பு. இரண்டு பிறப்பு. இரண்டாம் பிறப்பு நிரந்தரமான பிறப்பு. இரண்டாம் பிறப்பு ஒளி உடலை பெறும் பிறப்பு. இதுதான் பிறப்பு. யாரும் தலையிலிருந்தோ நெஞ்சிலிருந்தோ காலிலிருந்தோ தொடையிலிருந்தோ பிறப்பது கிடையாது. முழுமையானவன் எல்லா திறமையும் பெற்றிருப்பவன், எல்லாமும் அறிந்திருப்பவன், ஞானம் பெற்றிருப்பவனே முழுமையானவன். அதனால் பிரித்து அறியறது அறிவு, ஒன்று சேர்த்து புரிஞ்சிக்கிறது ஞானம். இது வாழ்க்கையில் அனுபவத்தின் மூலமாக வர்றது தான் ஞானம். எல்லாமே ஒன்று தான், எல்லாருமே ஒன்று தான். எல்லோரும் மனிதர்கள் தானப்பா. அது என்னப்பா ஆண் என்ன பெண் என்ன, எல்லாருக்கும் சிந்தனை ஒன்று தான், எல்லாருக்கும் திறமை ஒன்று தான். ஆனால் அறிவு ஆண் வேறு பெண் வேறுன்னு பிரித்து புரிஞ்சிக்கும். அதுவும் உண்மை, இதுவும் உண்மை. ரெண்டுமே புரிஞ்சிக்கணும். அதனால் பிரித்து புரிஞ்சிக்கணும், அதே மாதிரி சேர்த்தும் புரிஞ்சிக்கணும். இதுதான் ரெண்டுமே இருக்கணும். அறிவும் இருக்கணும், ஞானமும் இருக்கணும். அப்போ அன்பு தான் உங்களுக்கு இதெல்லாம் வெளிப்படுத்தும். உண்மையான அன்பு, அதீதமான அன்பு, இதெல்லாம் அன்பு பெருக பெருக உங்களுக்கு இதய சக்கரம் பலப்படும். அப்படி அன்பு பெருகும்போது உங்களுக்கு எல்லாமே புரிய வரும். வேறு எந்த வழியிலையும் நீங்கள் ஞானத்தை அடையவே முடியாது. வீரத்தின் மூலமாகவும் வெற்றி கிடைக்கும், அன்பின் மூலமாக வீரம் கிடைக்கும். அதனால் வீரன் என்பவன் எந்த ஒன்றும் இல்லாமல், எந்த ஒரு துணையும் இல்லாமல், எந்த ஒரு பக்க பலமும் இல்லாமல் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு தலையை உயர்த்தி கொண்டு நிற்பவனே வீரனாவான். எல்லாவற்றிலும் தாங்கிக் கொண்டு எழுந்து நிற்பவனே வீரன். வெற்றிவேல் வீரவேல். நன்றி.